கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை எரேமியா 9வது அதிகாரம் 7வது வசனத்தின் முன்பகுதி. ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா chapter 9 verse 7. Therefore thus says the Lord of hosts, behold I will refine them and test them என்று வாசிக்கிறோம். எரேமியா யூத மக்களுக்கு வருகின்ற அழிவை குறித்து, எருசலேம் நகரம் ஆலயத்திற்கு வருகிற அழிவை குறித்து எடுத்து சொன்னாலும் அவர்கள் கேட்காமல், அவர்கள் பாவத்தினாலே தான் இது வருகிறது என்று உணர்ந்த போதும் கேளாதே கவனிக்காதே போனார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதது போல எரேமியாவும் கதறி அழுகின்ற காரியத்தை இந்த இடத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆகையினாலே ஆண்டவர் அவர்களை உருக்கி பொன்னைப் போல புடமிடுவதற்காக, சுத்திகரிப்பதற்காக, சுத்தமாக்குவதற்காக, திருத்துவதற்காக, அவர்களது கசடுகளெல்லாம் நீக்குவதற்காக பாபிலோனிய சிறையிருப்பிலே அவர்களை கொண்டு போவேன் என்று அவர் வாக்குரைத்தபடியே நடக்கிறது என்பதை நாம் இந்த பகுதிகளிலே வாசிக்க முடிகிறது. கர்த்தர் பல சமயங்களிலே தம்முடைய ஜனங்களை புடமிடுவதற்காக இவ்விதமான காரியங்களை செய்கிறார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.